அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் மரம் வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும், உழவார பணியும் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன மே மாதம் 26ஆம் தேதி நாங்கள் உழவார பணியில் ஈடுபட்டிருந்தோம். அது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே இருக்கிற திரு குணாலம்மன் ஆலயத்தில் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதை பற்றின விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குணாலம்மன் கோயில் அப்படிங்கிறது மடிப்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து சில மீட்டர்ஸ் தள்ளியே இது அமைஞ்சிருக்கு. நாங்கள் உழவார பணி செஞ்ச இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா இங்கே சில பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ புதுசாக சில ரெனோவேஷன் ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி தான் நாங்கள் இங்கே இந்த உழவார பணி அப்படிங்கிறது பண்ணோம். இது இந்த கோயிலோட பின்புறமாக நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு புத்து ஒன்று இருக்கும். ஸோ இங்கே புத்துக்கு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே தொட்டில் கட்டுற வழக்கமும் இங்கே இருக்குது. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாகவும் இருக்குது. இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எங்கள் ஆட்கள் மேலே இந்த ஏணி போட்டு ஏறி கோயில் மேலேயும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஸோ இப்போது நான் அந்த ஏணி ஏறி நாங்கள் போகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மேலே இது அந்த கோயிலோட மண்டபம். ஸோ இதுக்குள்ளேயும் போகிற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. ஸோ மேலே நிறையவே கொஞ்சம் தூசி, கொஞ்சம் இந்த வேலை நடக்கிறதுனால நிறையவே கொஞ்சம் இந்த சிமெண்ட்டு தூள்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் முதல்ல சுத்தம் பண்ணோம். ஸோ அப்போது பக்தர்கள் வந்துகிட்டு இருந்ததுனால நாங்கள் முதல்ல இந்த மேலே சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எங்கள் வேலையை ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஆட்களும் வர ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மண்டபத்து உள்ளேயும் ஒரு சின்ன அறை மாதிரி இருக்குது. இது உள்ளேயும் எங்கள் நண்பர் ஒருத்தர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஓரளவுக்கு உள்ளே பண்ணதுக்கப்புறமா வெளியிலையும் அந்த தூசிகள் அது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் சுத்தம் பண்ணோம். ஸோ எங்கள் டீமோட சிவா சார் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி சித்தர் மாதிரி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்தாரு. அந்த போஸை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாகவே உழவார பணிக்கு ஒரு முக்கியத்துவங்கிறது எப்போதுமே இருக்குது. சைவ நால்வருள் ஒருவரான திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் அதை மீன் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா உழவார பணியை தான் சொல்லியிருக்காரு. பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் மேலே எங்களோட வேலையை முடிச்சுட்டு இங்கே கோயிலுக்குள்ளே பண்ணோம். இங்கே ஒற்றை அடிக்கிறது, தரையை சுத்தம் பண்ணுறது, வேண்டாத பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறப்படுத்துறது அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகள் இருந்தது. இங்கே இந்த கதவுல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேலைப்பாடுகள்ங்கிறது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஸோ அதில் அந்த தூசிலாம் எடுக்கிறதேமே ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அதே நேரத்தில் என்ஜாயபுளாகவும் இருந்தது. இங்கே உள்ளேயுமே அங்கே இருந்த சில பொருட்கள்லாம் சரியாக அடுக்கி அதுக்கப்புறம் இந்த பெருக்கி அந்த தூசி எல்லாத்தையுமே நாங்கள் அப்புறப்படுத்தினோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட இருந்த அந்த ஏணி மேலே ஏறி அந்த சாமி மேலே இருந்த ஒட்டடை எல்லாம் எடுத்தோம். அந்த வேலைகள் தான் நாங்கள் செய்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவிலுக்கான முக்கியத்துவங்கிறது அரசர்கள் காலத்திலேருந்தே இருந்திருக்கு. கோவில்கள்ங்கிறது வெறும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் அது வேலை வாய்ப்புக்கான ஒரு தலமாகவும் பல கலைகளின் இருப்பிடமாகவும் அதே மாதிரி சுற்றுலாத்துறையை ஈர்த்து பல ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கான ஒரு இடமாகவும் அது இருந்திருக்கு. அதனால தான் பாண்டிய மன்னர்களும் சரி, சோழர்களும் சரி, எல்லாருமே கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இருந்த அந்த தூசி குப்பை எல்லாத்தையும் நல்லா ஒரு 1க்கு 3 தடவை நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சமாக மாப் பண்ணோம். அதே மாதிரி இந்த கோயிலில் இருந்த ஒரு சில மெட்டல்ஸ், அந்த பாத்திரங்கள் அதெல்லாத்தையும் தேய்க்கவும் செஞ்சோம். எங்களோட அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக மாப்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த புடவை அப்புறம் வேறு என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நாங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இப்போ பார்க்கலாம், முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு அரேஞ்சாக எல்லாத்தையும் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இந்த கோயிலில் பிரதான தெய்வமாக குணாலம்மன் தாயார் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது, முருகர் சன்னதி இருக்குது, நவகிரகம் இருக்குது, பின்னாடி புத்து இருக்குது, அதோட வந்து ராகு கேதுவும் வந்து பதிச்சிருக்காங்க. மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் நிச்சயமாக வந்து உங்கள் மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியும் ஒரு நல்ல ஆத்ம திருப்தி நிச்சயமாக கிடைக்கும். இங்கே உழவார பணி செஞ்சது எங்களுக்கும் ஒரு நல்ல ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை வெகு விரைவில் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MSS Trust நண்பர்கள். நன்றி, வணக்கம்.